மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணத்தில் இருக்கக்கூடிய மர்மங்களை போக்க சிபிஐ விசாரணை வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர் இன்று தமிழகம் முழுவதும் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினார்கள். உண்ணாவிரத போராட்டத்திற்கு மிகப்பெரிய ஆதரவு மக்கள் மத்தியில் கிடைத்ததை அடுத்து சசிகலா நடராஜன் தரப்பு மிகுந்த அதிர்ச்சி அடைந்தது. பல்வேறு விதமான முட்டுக்கட்டைகளை முயற்சி செய்தும் இவ்வளவு கூட்டம் எப்படி கூடியது என்று அவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள். மேலும் ஓ பன்னீர்செல்வம் நடத்திய உண்ணாவிரத போராட்டம் குறித்து சிறையில் இருக்கும் சசிகலா நடராஜனுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. அப்பொழுது போராட்டத்திற்கு கிடைத்த ஆதரவை கேட்ட சசிகலா நடராஜன் மிகுந்த கோபம் அடைந்துள்ளார். உடனடியாக டிடிவி தினகரன் உடன் அவர் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். அப்பொழுது அவர் இதை கூட உங்களால் முழுமையாக செய்ய முடியவில்லையா என்று கொந்தளித்ததாக கூறப்படுகிறது. நம்முடைய ஆட்சியில் பன்னீர்செல்வம் அணியினர் துணிச்சலாக உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி வெற்றி பெற்றுள்ளார்கள். அங்கு சென்ற கட்சியினரை உங்களால் ஏன் தடுத்து நிறுத்த முடியவில்லை? இதே நிலை நீடித்தால் என்னவாகும் என்று நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இனி இதுபோல் நடக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். பன்னீர்செல்வம் அணிக்கு செல்லும் கட்சியினரை கட்டுப்படுத்த வேண்டும். அவர்கள் பன்னீர்செல்வம் அணியினர் செயல்பட முடியாமல் இருக்க முட்டுக்கட்டை போடுங்கள் என்று ஆவேசமாக தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து டிடிவி தினகரன் தலைமையில் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் ஆலோசனை உடனடியாக நடத்தப்பட்டுள்ளது. அதில் பன்னீர்செல்வம் அணியினருக்கு எவ்வாறு பதிலடி கொடுக்கலாம் என்பது தொடர்பாக பல விஷயங்கள் விவாதிக்கப்பட்டுள்ளது. பன்னீர்செல்வம் அணியை பிரிக்கவும் வியூகங்கள் அமைப்பது குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளது. சசிகலா நடராஜனிடம் இருந்து வந்த உத்தரவை அடுத்து பன்னீர்செல்வம் அணியை சிதைப்பதற்காகவும் கவனிப்பதற்காகவும் தனி குழு அமைத்துள்ளார்கள் சசிகலா நடராஜன் தரப்பினர். இனி அதிமுகவில் நடப்பது என்ன? பொறுத்திருந்து பார்ப்போம்.